ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 475. இங்கு திருவேங்கட மலை என்பது ஆதிசேஷனின் அவதாரம் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் திருப்பால் கடலில் பள்ளி கொண்ட அனந்தசயன பெருமாள் ஆதிசேஷனை நோக்கி, ஓ அனந்தா, நாரத முனிவர் என்னிடம் கூறியவற்றையும் கேட்டு இருந்தாய். அவரிடம் நான் கூறிய வண்ணம் பூ உலகத்தில் சென்று தங்குவதற்கு விரும்புகின்றேன். ஆகையால் நீயே தென்னகத்தின் எல்லையிலே மலை உருவம் கொண்டு விளங்குவாயாக என கட்டளையிட்டார். அவ்வாறே ஆதிசேஷனும் திருமலையாக உருவங்கொண்டு நின்று, ஐயனே, நீங்கள் கட்டளையிட்ட திருத்தலத்தில் நானே திருமலையாகி உருவாகி நிற்கின்றேன். நீங்கள் என் தலையின் மீது திருமகள் நிலமகள் நீலாதேவி ஆகிய உமது திருத்தேவியர்கள் உமது மலர் அடிகளை போற்றி நிற்க யாவருக்கும் அவர்கள் விரும்பிய வரங்களை அளித்தல் வேண்டும். பக்தர்கள் நீராடி குளிப்பதற்கும் பாவங்களை தீர்ப்பதற்கும் உரிய தூய்மையான தீர்த்தங்களையும் தோன்றும்படி செய்ய வேண்டும் என்றார் அவர். பகவான் கிருஷ்ணரும் அவ்வாறே ஆதிசேஷனுக்கு வரம் தந்துவிட்டு பின்பு தமது தேவியரையும் அங்கு செல்லும்படி கட்டளையிட்டு சேனா முதலியை பார்த்து பிரம்மன், அரண், இந்திரன் முதலிய தேவர்களையும் ஆதிசேஷன் மலையாக அமைந்த இடத்துக்கு செல்லுமாறு பணித்தார். இறைவன் பெரிய திருவடி மீது விளங்கி தேவியர் மன்றல் கமல் மேனியராக விலகாது பொருந்தியிருக்க தேவர்களுடன் அங்கு அடைந்து அவர்களுக்கு திருவருள் செய்யும் சீனிவாசனாக அமர்ந்து அருளினார் என நாரத முனிவர் பிருகு முனிவரிடம் கூறினார். அதனை கேட்ட பிருகு முனிவர், சேஷமலையில் தலை எது, உடல் எது, வாள் எது, ஆதிசேஷனை உலகில் இந்த மலை ஆகிய புதுமையினை கூறுக என வேண்ட, அதற்கு நாரதர், ஆதிசேஷன் தலைதான் திருவேங்கட திருமலை, ஸ்ரீ சைலமே அவருடைய உடல், நரசிங்க மூர்த்தி எழுந்து அருளி உள்ள அகோபிலமே வாள் என கூறினார். அகத்தியர் முதலிய முனிவர்கள் அந்த மலையில் உள்ள தீர்த்தங்களில் தோய்ந்து பல நாட்களாக மனதை அலைய விடாமல் இந்திரியங்களை அடக்கி தவம் புரிகின்றார்கள். 1000 திருநாமங்கள் உடைய திருமேனியை திருவேங்கடவன் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான அனந்த ஆழ்வானாகிய ஆதிசேஷனை அங்கு மலையாகி நிற்கின்றான். தேவர்களும் முனிவர்களும் சராச்சரங்களும் அங்கு பகவான் கிருஷ்ணரை வணங்கி வழிபட்டார்கள் என சூத முனிவர் சௌனகாதியருக்கு கூறினார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்